Hi friends, welcome to TMW Honda. நான் உங்க சங்கர் பேசுறேன், founder of TMW Group. ஓகே, நம்ம இன்ஜினுடைய ஓவராலுடைய பார்ட் 4 வீடியோ தான் நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 யாராவது பார்த்துருக்கலாம் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் 4 வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து பார்ட் 1 என்ன சொல்லியிருக்கோம்னா அதை பற்றிலாம் இப்போ தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இது வந்து நெக்ஸ்ட் இன்ஜின் அசம்பிளி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிஸ்டன் வந்து நம்ம வந்து அசம்பிளி பண்ண போகிறோம். இந்த பிஸ்டன் அசம்பிளி பண்ணும்போது நம்ம என்னென்ன கவனிக்கணும், எப்படி அசம்பிளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து டாப் 1 ரிங்குனா என்ன, டாப் 2 ரிங்குனா என்ன அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கவனிக்க போகிறோம். ப்ளஸ் சொல்லிட்டு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போரை வந்து ரீபோர் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி என்னன்னாக்கா போர் வந்து ரீபோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீபோர் பண்ணியிருக்கோம். பட் ரீபோர் பண்ணிக்கிறது கரெக்டாக தவறா ஆன்ற விஷயத்தையும் நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, கரெக்ட். பட் அப்படின்னு சொல்லிட்டு அதிக விஷயத்தையும் நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்க. போர் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து நம்ம ரீபோர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. போர் ரீபோர் பண்ணுறதுனால தவறா அப்படின்னா கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து தவறான விஷயங்கள் கிடையாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரீபோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லேத் ஒர்க் அப்படின்னா லேத் ஒர்க் வந்து நம்ம வந்து மிஷினரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மிஷினரி ஒர்க்ஸ் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா வந்து டிபெண்டிங் ஆன பிஸ்டன் இதை பொறுத்து தான் வந்து யூசேஜ் வரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உஷா பிஸ்டன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த உஷா பிஸ்டன் எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு கம்பெனிக்குள்ள வரக்கூடிய போருடைய கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.10 mm அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலர் கேஜ் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். அது கேப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா 0.10 mm சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா, இதுதான் வந்து 0.10 mm வந்து நார்மலாக வந்து கிளியரன்ஸ் இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.10 mm இருக்குது. தெரியுதா? ஓகே தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே 0.10 mm ஓகேங்களா. இப்போ நம்ம டாப் கிளியரன்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் 0.08 வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த வண்டிக்கும் ஒரு போரோட கிளியரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த போரோட கிளியரன்ஸ் வந்து நம்ம மெஜர்மெண்ட் பண்ணோம்னா பட் நார்மலாக வந்து ஃபீலர் கேஜ் எல்லாம் போட்டுலாம் நம்ம செக் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சப் டூல்ஸ் வரும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம செக் பண்ண போரை செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போர் கேஜ்ன்னு வரும். அப்படின்னா அந்த போர் கேஜ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். அது வந்து 3 இடத்துல வந்து செக் பண்ணணும் ஓகேங்களா. 3 ப்ளஸ் வந்து XY நம்ம 2 பொசிஷனில் செக் பண்ணணும். ப்ளஸ் இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து மைக்ரோமீட்டர் தேவை. ஏன்னா வந்து மைக்ரோமீட்டர் வச்சு செக் பண்ணணும். பட் மைக்ரோமீட்டர் செக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல செக் பண்ண வாடி கிடையாது. பட் அந்த பிஸ்டனுக்கான ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த ஸ்கர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த இடத்துல இருக்க நார்மல் இந்த ஸ்கர்ட்னா பாட்டம் ஆஃப் த இடத்துல தான் செக் பண்ண சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு வண்டிக்கு ஒரு எம்எம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த கீழேருந்து எவ்வளோ எம்எம்ல வந்து நம்ம செக் பண்ணுன்றது வந்து அந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். பட் இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக சொல்லணும்னா மெக்கானிக்கும் தெரிஞ்சிருக்கணும். பட் அதையும் தாண்டி வந்து இந்த லேத் ஒர்க்ஸ் அப்படின்னா வந்து ரீபோர் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்டன்ஸுடைய கம்பெனியுடைய கிளியரன்ஸ். ஏன்னா இந்த பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து போடும்போது 0.10 mm எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஹீட் ஆகணும்னா அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். அந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அந்த கேப் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் ஓகேங்களா. இப்போ ஒருவேளை ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து இவங்க வந்து கிளியரன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக வச்சுட்டாங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஹீட் ஆச்சுன்னா வண்டி வந்து சீஸ் ஆகிடும். ஒருவேளை வந்து இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 0.10 mm இருக்கிறது வந்து 0.15 வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. பட் அவங்க கொடுத்துரும் போது இவங்க இந்த பிஸ்டனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்டன் வந்து அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெண்ட் ஆகலைனாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பவர் லாஸ் ஆகும் சரிங்களா. அதனால் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே வந்து கம்மியாக கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல வந்து பிஸ்டன் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வந்து சீஸ் ஆகிடும். இதனால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். பட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லேத் ஒர்க்ஸ் அப்படின்னா அதனால சொல்கிற இன்ஜினியரிங்ஸ் வந்து பண்ணுறது கூட அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இருக்கணும். அதெல்லாம் வந்து எப்பவுமே சொல்கிறேன் இந்த பிஸ்டனை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு எப்பவுமே வந்து கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்ககிட்ட இருக்கிற பிஸ்டன் அவங்ககிட்டே போடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் வைக்கணுன்றது அவங்களுக்கு ஐடியா இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து பிஸ்டன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கறது இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பிஸ்டன் ஒரு ஷேப் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஓகேங்களா. நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி ஷேப் இருக்கும் ஓகே. நம்ம வந்து இந்த ஸ்கர்ட் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். பட் இந்த மேலேக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும். இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு நான் இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து இந்த ரிங்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த ரிங்ஸ் தான் அந்த இடத்துல வந்து கேப்பை வந்து கவர் பண்ணும்
அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரிங் வருது. ஓகேங்களா, 1 2 3 4 5 5 ரிங் வந்து மொத்தம் உங்களுக்கு வரும். இந்த 5 ரிங்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்குன்னுவாங்க. இது 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரிங் சொல்லுவாங்க. அப்படின்னா டாப் 1 டாப் 2 வந்து கம்ப்ரஸர் ரிங்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரிங்கோட வேலை என்னன்றது உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அசம்பிளி பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். பட் இப்போ அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஜன் பின் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பின் வந்து அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே போதா இல்லையான்றது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்க வீடியோ